1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டப்பிரான் தொகுதியில் தேவேந்திர குடாளர் கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற புதிய தமிழ் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் பெயரில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்றும், தியாகி சுந்தரனார் அவர்கள் பெயரில் போக்குவரத்து கழகம் துவக்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் கோரிக்கைகள் வைத்தார்கள். மற்றும் மக்கள் மன்றத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை செய்தார்கள். இதன் பலனாக 1997ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் விருதுநகரை தலைமையிடமாக கொண்டு வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது. அப்பும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அது சொல்றதுன்னா தேவர் சமுதாயத்தில் சிலர்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அந்த பஸ்ஸில் ஏற மாட்டோம்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இதனால் கலவரம் ஏற்படுது. இந்த கலவரத்துக்கு அப்புறம் 2 சமுதாயத்துக்காரங்களையும் அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி வந்து அழைச்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தார். முதல்ல வந்து தேவர் சமுதாயத்துக்காரங்களை கூப்பிட்டு அவங்க அந்த அமைப்பில் இருந்து போய் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அப்புறம் வந்து தென்குலர் சமுதாயத்திலிருந்து 3 தலைவர்கள், அதாவது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள், ஜான் பாண்டியன், பசுபதிபாண்டியன் 3 இவங்க போகிறாங்க. 2 பேர்ட்டையும் பேசி கடைசியில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பேரில் எடுக்கத்தான் தான் நாங்கள் இது பண்ணணுன்ட்டு தேவர் சமயத்தை சேர்ந்த தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தேவேந்திர சமுதாயத்தை நம்மளை அழைச்சி கருணாநிதி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, டாக்டர் ஐயா அவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, பேரை எடுத்துருங்க, மொத்தத்தில் எல்லார் பேரையும் எடுத்துருங்க. போக்குவரத்து கழகம் அப்போ வந்து திருவள்ளுவர், பாண்டியன், சேரர், சோழன், கட்டபொம்மன், பல பேர்கள் இருந்துச்சு, ராணி மங்கம்மாள், நீங்கள் அந்த பேரெல்லாம் எடுத்துருங்க, பொதுவாக ஆக்கிடுங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் ஆக்கிடுங்க அப்படின்னு டாக்டர் ஐயா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்ட பேர் இருந்துச்சு. முந்தி வந்து திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம், தூத்துக்குடி வஉசி மாவட்டம், ஒவ்வொரு பேர்லேயே இருந்தது. அதையும் எடுத்துருங்கன்னு அன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அனைத்து தலைவர் பேரில் இருக்க போக்குவரத்து கழகமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஆச்சு. அந்த மாவட்டங்கள் பேரில் இருந்தப்போல மாவட்ட பெயரும் நீக்கப்பட்டது.